அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 242 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே அருள் உடைமை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அகதே துணை. நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க பல்லாற்றால் தேரினும் அகதே துணை. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். நல்லாற்றால் நாடி என்றால் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகளை நாடி, அருள் ஆள்கை என்றால் அருள் உள்ளம் கொண்டவராக வாழ வேண்டும். பல்லாற்றால் என்றால் பலவிதமான வாழ்க்கை வழிமுறைகளை தேரினும் என்றால் ஆராய்ந்து பார்த்தாலும் அதுவே துணை என்றால் அந்த அருள் உள்ளமே துணையாக நிற்கும். அதாவது நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகளை நாடி அருள் உள்ளம் கொண்டவராக வாழ வேண்டும். பலவிதமான வாழ்க்கை வழிமுறைகளை ஆராய்ந்து பார்த்தாலும் அருள் உள்ளம் கொண்டு இருத்தலே ஒருவருக்கு துணையாக நிற்கும் என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளுக்கு பல்கி பெருகியுள்ள பல்வேறு அறிஞர்களின் உரைகளுக்கு இடையில் திருக்குறளுக்கான சமண மதம் சார்ந்த உரை ஒன்று இருக்கிறது என்பதையும், இந்த சமணம் சார்ந்த உரை நூல் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திலே ஓலை சுவடிகளிலிருந்து படி எடுக்கப்பட்டு கையெழுத்து பிரதியாக இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் அறிகிறோம். இந்த திருக்குறளின் இத்தகைய அருள் உடைமை சார்ந்த பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் புலமை பீத்தன் இயக்கி வழங்கியிருக்கிற ஒரு மேன்மைமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகளை நாடி அருள் உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று மனதார விரும்பி அதற்கான வழிமுறைகளை தேடுகின்ற அன்பர்களுக்கு ஒரு நாயகன் அறம் சார்ந்த அருள் நெறிகளை அருமையாக எடுத்து கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், மனிதர்களே, நீங்கள் பாவம் என்ற கல்லறைக்கு செல்ல வேண்டுமானால் அதற்கு பல பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் நீதி தேவன் தர்மதேவன் கோவிலுக்கு நீங்கள் செல்ல விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அந்த வழி என்னவெனில் அருள் உள்ளம் கொண்டவராக அறநெறியிலே நடப்பவராக இருப்பதே ஆகும். அந்த அருமையான வழி, அந்த அருள் நெறி ஒன்றே, அறவழி ஒன்றே எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடைபோடுகின்ற போது நாம் பெருமைக்குரியவர்களாக மாறுவோம் என்று அந்த அருமை நாயகன் மிக அற்புதமாக அறைகூவல் விடுக்கின்ற அந்த மேன்மைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1975 வெளிவந்த பல்லாண்டு வாழ்க. புலமை பித்தனின் அந்த அற்புதமான வரிகளுக்கு கேவி மகாதேவன் இனிமையாக இசை அமைக்க KJ ஜேசுதாஸ் மிக சிறப்பாக குழுவினருடன் பாடுகின்ற அந்த உயர்வான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடைபோடுவோம். இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடைபோடுவோம்.
பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடைபோடுவோம். எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே, நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகளை நாடி அருள் உள்ளம் கொண்டவராக வாழ வேண்டும். பலவிதமான வாழ்க்கை வழிமுறைகளை ஆராய்ந்து பார்த்தாலும் கூட அருள் உள்ளம் கொண்டு இருத்தலே ஒருவருக்கு அரும் துணையாக வாழ்க்கையிலே நிற்கும், நீடித்திருக்கும் என்கின்ற அருமையான கருத்தினை உணர்ந்து அருள் உள்ளத்தோடு வாழ்ந்து சிறப்புகளை பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 243. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் இவரை மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.